63 நாயன்மார்களில் 10ஆவதாக திரு கண்ணப்ப நாயனார். பாகம் 2. வந்து நின்றவர். விண்ணா, துயிலை விட்டு எழுந்திரு. இது தென்கையிலை எனப்படும் ஸ்ரீ காளஹஸ்தி. அதோ தெரிகிறதே, அது சதாசிவ மலை. அங்கேதான் நான் இருக்கிறேன், என்னிடம் வா என்று கூறிவிட்டு மறைந்து போனார். திண்ணன் துயில் கலைந்து திடுக்கிட்டு எழுந்தான். சுற்றுமுற்றும் பார்த்தான். யாரும் கண்ணில் தென்படவில்லை. அதே சமயம் விரித்த வலையில் விழுந்திருந்த மிருகங்கள் அத்தனையும் வலைகளை அறுத்து கொண்டு ஓட ஆரம்பித்தன. திடுக்கிட்டு எழுந்த அத்தனை வீரர்களும் மூளைக்கு ஒருவராக அவைகளை துரத்திக் கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள். அப்போது ஒரு காட்டுப்பன்றி திண்ணன் முன்னால் தோன்றியது. திண்ணன் அதை துரத்த ஆரம்பித்தான். அதன் வேகம் அசுர வேகமாக இருந்தது. காடுகளில் வளைந்து வளைந்து மலையேறத் தொடங்கியது. திண்ணனும் விடவில்லை. ஓடினான், துரத்தினான், மீண்டும் ஓடினான், துரத்தினான். பன்றி ஓடியது கடைசியில் எங்கு போய் நின்றதென்று கண்டுபிடிக்க முடியவே இல்லை. திண்ணன் திகைத்து நின்றான். எங்கிருந்தோ ஒரு தேவலோக இன்னிசை, தம்புரா, வீணை, கடம், பேரிகை, புல்லாங்குழல், யாழ், நாதஸ்வரம், துந்துபி, தாளம் என பல வகை இசைக்கருவிகள் ஒன்றிணைந்து ஒலிக்கும் ஒரு வினோத நாதம். இது எங்கிருந்து வருகிறது என்று திண்ணனால் தீர்மானிக்க முடியவில்லை. ஆனால் மலை உச்சியிலிருந்துதான் வருகிறது என்பதை ஒருவாறு யூகிக்க முடிந்தது. இசை வரும் திசை நோக்கி செல்ல வேண்டும் என்ற ஆவா உள்ளத்தில் தானே எழுந்தது. அவன் மெய்காப்பாளன் நாணனை கூவி அழைத்தான். நாணன் இவனோடு ஈடு கொடுத்து ஓட முடியாமல் பின்தங்கியவன் ஒரு வழியாக வந்து சேர்ந்தான். நானா, அதோ அந்த மலை உச்சிக்கு போகலாமா என்று கேட்டான் திண்ணன். ஓ, தாராளமாக போகலாம். அங்கே தான் குடுமியாண்டவர் குடிகொண்டிருக்கிறார். நானும் ஒரு முறை தரிசித்திருக்கிறேன் என்று நாணன் பதில் சொன்னான். அடுத்த கணம் ஏதோ மந்திர சக்திக்கு ஆட்பட்டது போல் திண்ணனின் கால்கள் மலை உச்சிக்கு நோக்கி நடை போட்டன. நாணனும் பின்தொடர்ந்தான். களைப்பு மேலிட காடனும் வந்து சேர்ந்தான். திண்ணன் அவனை நோக்கி, காடா, நாம் அதோ தெரிகிறதே குன்று, அதன் உச்சிக்கு செல்ல வேண்டும் என்றான். மூவரும் நடக்க ஆரம்பித்தார்கள். திண்ணனின் நடையில் ஒரு வேகம் தென்பட்டது. அது நடையா இல்லை ஓட்டமா என்று தீர்மானிக்க முடியவில்லை. மூவரும் பொன்முகலி ஆற்றங்கரையை அடைந்தார்கள். ஏதோ யோசனை தோன்ற திண்ணன் நின்றான். உடனே காடனை நோக்கி, காடா, நாம் வேட்டையாடி வைத்திருக்கும் பன்றியை சுட்டு உண்பதற்கு பக்குவப்படுத்தி வை. நீ இங்கேயே இரு, நாங்கள் மட்டும் அந்த குன்றின் உச்சிக்கு சென்று வருகிறோம் என்றான். சரி தலைவரே என்று பவ்யமாக பதில் சொன்னான் காடன். அவன் கூறிய பதிலை கேட்க நேரமில்லை அவர்களுக்கு. பொன்முகலி ஆற்றை கடந்து திரு காளஹஸ்தி மலைச்சாரலை அடைந்தார்கள். கதிரவன் மேல்வானத்தில் மறையத் தொடங்கினான். திண்ணனுக்கு வழிகாட்டியபடியே நாணன் முன்னால் நடந்து சென்றான். வேகமாக முன்னேறி சென்று உச்சியை அடைந்தார்கள். அங்கே திண்ணனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. குடுமியாண்டார் அங்கே எழுந்தருளி இருந்தார். அவரை கண்டதுதான் தாமதம். உடல் சிலிர்த்தது, உள்ளம் துள்ளியது, மனதிலே மகிழ்ச்சி பொங்க ஆனந்த கண்ணீரால் கண்கள் நிரம்பியது. எத்தனையோ யுகங்களை கடந்து இறைவனை எட்டி பிடித்து விட்டதாக நெஞ்சம் எம்பி குதித்தது. ஓடிச் சென்று அம்மையப்பரை கட்டித் தழுவினான். கை குழந்தையை கட்டித் தழுவி முத்தமிட்டு மோக பெருமயக்கம் கொள்வதைப் போல், விந்தையுறு காந்தமிசை வீழும் இரும்பினை போல் ஆவலுடன் ஆண்டவனை அறத்தழுவி ஆலிங்கனம் செய்தான். இறைவனே, யார் துணையும் இன்றி எப்படி இங்கே உரைகின்றாய் என்று அரற்றினான், எகிரினான், எம்பி குதித்தான். என் இறைவனே என்று மீண்டும் கட்டித் தழுவினான். திடீரென்று எழுந்து குடுமியாண்டானை ஒரு முறை உற்று நோக்கினான். அடுத்த கணம் கண் கலங்கினான். கண்களில் கண்ணீர் பொல பொலவென உதிர்ந்தது. இதையெல்லாம் வியப்பாக பார்த்த நாணன் காரணம் தெரியாமல் குழம்பினான். இறைவா, கரடியும் புலியும் வேங்கையும் சிங்கமும்
கொடிய மிருகங்களும் வாழும் இந்த காட்டில் இப்படி தனியாக இருந்து தவிக்கிறீர்களே, ஐயகோ என்று திண்ணன் குமுறினான், குமைந்தான், கோவென்று அழுதான். உன்னை எப்படி நான் காப்பாற்றுவேன் என்று கதறினான். அவன் கையில் இருந்த வில்லும் அம்பும் அவன் கையை விட்டு நழுவி கீழே விழுந்தது. அழுகையை நிறுத்தினான். இல்லை தலைவரே, அழவேண்டாம், வாருங்கள், நாம் வீட்டிற்கு போய்விடலாம் என்றான் நாணன். காரணம், திண்ணனின் நடவடிக்கைகள் இயல்புக்கு மாறாக தென்பட்டது அவனுக்கு. வீட்டுக்கு போவதா? நானும் போய்விட்டால் இவருக்கு பாதுகாப்பு யார் என்று எதிர்கேள்வி கேட்டான் திண்ணன். சிவலிங்கத்திற்கு இவர் பாதுகாப்பா? நாணனுக்கு குழப்பம்தான் மேலிட்டது. நானா, அங்கே பார், இறைவன் திருமேனியில் யாரோ பச்சிலையும் தண்ணீரும் தெளித்து இறைவனை அசுத்தம் செய்திருக்கிறார்கள். அசுத்தம் செய்திருக்கிறார்களா? தலைவரே, அது அப்படி இல்லை. இது ஒரு அந்தணர் அன்போடு செய்யும் வேலை. நான் இங்கே வரும்போது பார்த்திருக்கிறேன் என்றான் நாணன். ஓ, அப்படி என்றால் நாமும் அன்போடு எதை செய்தாலும் இவர் ஏற்றுக்கொள்வார் அல்லவா என்று கேட்டான் திண்ணன். இப்போதைக்கு ஏற்றுக்கொள்வார் என்று சொல்வதை விட வேறு வழியில்லை நாணனுக்கு. நானா, இன்னொரு முக்கியமான விஷயம். நமது பேச்சு சுவாரஸ்யத்தில் ஆண்டவன் பட்டினி கிடப்பதை மறந்துவிட்டோம் என்று கூறிய திண்ணன் சிவலிங்கத்தின் பக்கம் திரும்பினான். அவன் கண்களில் மீண்டும் கண்ணீர் துளிகள் கரை புரண்டோடியது. இறைவா, உனக்கு பன்றி இறைச்சியும் தண்ணீரும் யார் தருவார்கள்? உன் பசியை யார் தீர்ப்பார்கள் என்று ஒரு கேள்வியை தனக்குத்தானே கேட்டுக்கொண்ட திண்ணன், ஏன், நான் எங்கு போய்விட்டேன்? நான் எதற்கு இருக்கிறேன்? நான் உனக்கு பன்றி இறைச்சியும் தண்ணீரும் கொண்டு வருகிறேன். பிராமணன் என்ன பெரிய பிராமணன் என்று தனக்குத்தானே பதிலும் சொல்லிக்கொண்டு, நானா, புறப்படு என்றான். சரி தலைவரே என்றான் நாணன். அழுவதா சிரிப்பதா என்று புரியாமல் திண்ணனை பின்தொடர்ந்தான். சிறிது தூரம் போயிருப்பான். மீண்டும் ஓடி வந்து சிவலிங்கத்தை கட்டிக்கொண்டு அழத் தொடங்கிவிட்டான். என் இறைவனே, நான் உன்னை விட்டு எப்படி பிரிந்து செல்வேன்? உன்னை பிரிய முடியவில்லையே. முருகன் அடிமையான என்னை எப்படி சிவசெல்வனாக்கி விட்டாய்? எனக்கு ஏதும் புரியவில்லை என்று ஒப்பாரி வைத்தான். சிவசிவா, நான் தங்களுக்கு பன்றி இறைச்சி கொண்டு வர வேண்டுமே, உன் பசியை போக்க வேண்டுமே, சற்று பொறுத்துக்கொள், இதோ வந்து விடுகிறேன். நானா, வா போகலாம் என்று நடந்தான். நாணனுக்கு தலை சுற்றியது. அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். தலைவருக்கு சித்த பிரம்மை பிடித்து விட்டது. அவர் சொல்வது போல் நடந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம் என்று எண்ணி பேசாமல் பின்தொடர்ந்தான். திண்ணனின் எண்ணமெல்லாம் காரகத்தி மலை ஆண்டவனையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. இருவரும் பொன்முகலி ஆற்றை கடந்தார்கள். காடனும் அங்கு வந்து சேர்ந்தான். வாருங்கள் தலைவரே, வீட்டிற்கு போவோம், உங்களைத்தான் எதிர்பார்த்திருந்தேன் என்றான் காடன். நாணன் அவனை சைகை செய்து தனியாக அழைத்து மெல்லிய குரலில், காடா, ஒன்றும் பேசாதே, தலைவருக்கு சித்தம் கலங்கி ஒரு நாழிகை ஆகிறது. இப்போது கூட குடுமி ஆண்டவருக்கு இறைச்சி கொண்டு போகத்தான் வந்திருக்கிறார். அவருக்கு பசிக்குமாம் என்று சொல்லி லேசாக என்று சிரித்தான். நம் தலைவருக்கா இந்த நிலை என்று ஆதங்கப்பட்டான் காடன். காடா, முதலில் ஆண்டவனுக்கு உணவளிக்க வேண்டும், அதுதான் முதல் வேலை. எங்கே நாம் வேட்டையாடிய பன்றி என்று கேட்டுக்கொண்டே அவர்களையும் துணைக்கு அழைத்துக் கொண்டான். காடன் வேட்டையாடிய பன்றியை அப்படியே மூடி வைத்திருந்தான். திண்ணன் மடமடவென்று காட்டுச் சுள்ளிகளை பொறுக்கி தீயிட்டு கொளுத்தி அஜ்வாலையில் பன்றியை தேய்த்தார்கள். பொன்முகலி ஆற்றில் சுத்தம் செய்தார்கள். திண்ணன் பன்றியின் முதுகு பகுதியில் கீறி சதையும் கொழுப்பும் நிறைந்த வார்ப்பகுதியை பிரித்தெடுத்து துண்டு துண்டாக வெட்டி ஒரு அம்பில் கோர்த்து மீண்டும் தீயில் சுட்டான். இறைச்சியிலிருந்து சொட்டிய நெய் தீயில் விழுந்து அப்பகுதியில் இறைச்சியின் மணத்தை காற்றிலே பரப்பியது. வெந்த துண்டங்களில் ஒன்றிரண்டை எடுத்து சுவைத்து பார்த்தான். சுவையோ சுவை, அப்படி ஒரு சுவை. ஆண்டவனுக்கும் இதே சுவை கிடைக்க வேண்டும் என முடிவு கட்டி கொண்டான் திண்ணன். தேக்கு மர இலையில் இறைச்சியை சுருட்டி எடுத்துக் கொண்டான்.
பொன்முகலி ஆற்றுக்கு சென்றான். ஆண்டவனே, நீரால் சுத்தம் செய்ய வேண்டும், அதற்கு தண்ணீர் வேண்டும், எப்படி எடுத்து செல்வது என்று யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தான். வாய் நிறைய ஆற்றுரை நிரப்பிக் கொண்டான். கிடைத்த பூக்களை கால்களால் பறித்து தலையில் வைத்துக் கொண்டான். கையில் தான் வில்லும் அம்பும் இருக்கிறதே. காலத்தியப்பனை நோக்கி நடையை விரைவுபடுத்தினான். திண்ணனின் நடவடிக்கைகள் நாணனுக்கும் காடனுக்கும் வித்தியாசமாகப்பட்டதால் சொல்லாமல் கொள்ளாமல் அவ்விடத்தை விட்டு அகன்று விட்டார்கள். எதற்கும் கவலைப்படாத திண்ணன் நேராக சன்னதியை அடைந்தான். முதல் வேளையாக ஆண்டவன் திருமேனியில் சிதறி கிடக்கும் பச்சை இலைகளையும் பழைய மலர்களையும் செருப்பு காலால் அகற்றி இறைவனை சுத்தப்படுத்தி விட்டதாக சந்தோஷப்பட்டான். அடுத்து வாயில் கொண்டு வந்த நீரை ஆண்டவன் மீது உமிழ்ந்தான். உடனே தலையில் சுமந்து வந்த மலர்களை இறைவன் மீது பொழிந்தான். எல்லாம் முடிந்தது. இனி அமுது படைக்க வேண்டும். அது மட்டும்தான் மீதமுள்ளது. அம்பையும் வில்லையும் கீழே போட்டுவிட்டு தொன்னையில் இருந்த பன்றி இறைச்சியை இறைவன் முன் வைத்தான். பயபக்தியோடு வணங்கினான். இதோ பாரு ஐயனே, செழுமையாக காட்டில் வளர்ந்த பன்றியின் இறைச்சி இது. நானே சுட்டு பக்குவப்படுத்திக் கொண்டு வந்திருக்கிறேன். நானே சுவைத்து பார்த்து நல்லதை மட்டும் உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன். எம்பெருமானே, நீர் திருவமுது செய்து அருள வேண்டும். அதுதான் இந்த ஏழையின் ஆசை என்று கூறி மீண்டும் ஒரு துண்டை எடுத்து வாயில் போட்டு சுவைத்துவிட்டு, சுவை அப்படியே இருக்கிறது, பார்த்து விட்டேன். நீங்கள் அமுதுண்ணுங்கள், அமுதுண்ணுங்கள், அமுதுண்ணுங்கள் என்று மந்திரம் போல் உச்சரித்தவன் தன்னை மறந்தான். தன் பசியை மறந்தான். ஊரை மறந்தான். உற்றார் பெற்றாரை மறந்தான். உலகத்தையே மறந்தான். உலக நாயகனை எண்ணி எண்ணி மனமகிழ்ந்தானா, இல்லை கண்ணயர்ந்தானா தெரியவில்லை. நண்பகல் ஆதவன் மாலையில் சிவந்து மேல் திசையில் மறைந்தான். இருள் சூழத் தொடங்கியது. கானகத்தின் ஏகாந்தம் ஒரு அச்சத்தை உண்டாக்கியது. சிராக்கோழி பூச்சிகளின் ரீங்காரம் மட்டும் ஓயவில்லை. எங்கோ தூரத்தில் ஊளையிடும் நரிகளின் சத்தம் அந்த கானகத்தின் ஏகாந்தத்தை கலைத்தது. திண்ணன் திடுக்கிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். இருள் சூழ்ந்த கானகத்தில் விண்மீன்கள் மட்டும் பளிச்சிட்டன. என்ன இது இருட்டிவிட்டதே? எம்பெருமானே, இங்குள்ள காட்டு மிருகங்கள் வந்து துன்புறுத்தினால் என்ன செய்வது என்று மனம் கலங்கினான். இல்லை, ஆண்டவனை நாம் தான் காக்க வேண்டும் என்று தீர்க்கமாக தீர்மானித்து விட்டான். எனவே கண்ணயராமல் இரவு முழுவதும் காலத்தியப்பருக்கு காவல் இருந்தான் திண்ணன். பொழுது புலர்ந்தது. புள்ளினங்கள் சலசலத்து கூடுகளை விட்டு வெளியேறின. காலத்தியப்பனை காப்பாற்றி விட்டதாக திண்ணன் புலகாங்கிதம் அடைந்தான். ஆனால் மீண்டும் இறைவனுக்கு பசி எடுக்குமே. பொழுது புலர்ந்து விட்டதே, உடனடியாக சென்று உணவு தயாரித்து வர வேண்டும் என்று மனதில் எண்ணி அவ்விடத்தை விட்டு அகன்றான். அதே சமயம் வழக்கம் போல திருக்காலத்தியப்பருக்கு பூசை செய்யும் சிவகோச்சாரியார் எனும் அந்தனர் வைகரை துயிலெழுந்து நீராடி நெற்றியில் நீரணிந்து மென்துகில் உடுத்தி பூசைக்கு வேண்டிய பொருள்களோடு வந்து சேர்ந்தார். இறைவன் திருவடிகளை நோக்கினார். அங்கே மாமிச துண்டுகளும் எலும்புகளும் சிதறி கிடந்ததை பார்த்து துணுக்குற்றார். என்ன இது அபச்சாரம்? யார் இதை செய்திருப்பார்கள்? இந்த அனாசாரத்தை எப்படி போக்குவதென்று துடிதுடித்தார். வேடுவர்கள் தான் இதை நிகழ்த்தி இருக்க வேண்டும் என எண்ணினார். எப்படியோ எல்லாம் விதிப்பயன் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு அவ்விடத்தை கூட்டி தள்ளிவிட்டு நீர் தெளித்து சுத்தம் செய்தார். கையோடு பொன்முகலி ஆற்றிற்கு சென்று மீண்டும் குளித்து முழுகிவிட்டு காலத்தியப்பன் அருகே வந்தார். வேதம் ஓதி சைவாகம விதிப்படி இறைவனை நீராட்டி மலர் தூவி நறுமணப் புகை காட்டி வழிபட்டுவிட்டு மனவேதனையோடு வீட்டிற்கு திரும்பினார். மறுபக்கம் திண்ணன் காட்டிற்குள் சென்று வேட்டையாட தொடங்கினான். கண்ணில் பட்ட காட்டு மான்களையும் பன்றிகளையும் வேட்டையாடினான். அவைகளை சுத்தம் செய்து மணங்கமிழ தீயில் சுட்டெடுத்தான். இறைச்சியை துண்டுகளாக்கி தொன்னையில் எடுத்துக் கொண்டான். கால்களால் பூப்பறித்து தலையில் ஏற்றிக்கொண்டு பொன்முகலி ஆற்று நீரை வாயில் எடுத்துக்கொண்டு காலத்தியப்பரை நோக்கி ஓடினான். அங்கே அவன் கண்ட காட்சி அவன் கோபத்தை கிளறியது.
யார் இங்கே அசுத்தம் செய்தது? அவர்கள் என் கண்ணில் படாமல் போய்விட்டார்களே என்று முனகிக் கொண்டே செருப்பு காலால் பச்சிலையையும் மலர்களையும் தண்ணீரையும் தள்ளி சுத்தம் செய்தான். அடுத்து வாயிலிருந்த நீரை இறைவன் மேல் உமிழ்ந்தான். மலர்களை கொட்டினான். அருகில் அமர்ந்து தொன்னையில் இருந்து இறைச்சி துண்டை எடுத்து, கலத்தியப்பரே, இது காட்டுமான் இறைச்சி, இது காட்டு பன்றி இறைச்சி, இரண்டும் சுவையானதுதான். இன்றைக்கு உமக்கு இதுதான் விருந்து என்று கூறியவாறு ஒரு துண்டை வாயில் போட்டு சுவைத்து, ஆஹா, அருமையாக உள்ளது, நீரும் இதை சுவைத்து உண்டு இந்த ஏழையின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும், அதை பார்த்து நான் ஆனந்தப்பட வேண்டும், அருள் செய்யுங்கள் சுவாமி என்று வேண்டினான். தொடரும். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். எழுத்து வடிவாக்கம் தீர்த்தகிரி வேலுச்சாமி ஸ்ரீவித்யன். இணை தயாரிப்பு அடியார்க்கும் அடியேன். ஓம் நமோ நாராயணா. திருமதி சண்முக பிரியா. இயக்கம் நம சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. ஓம் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராய. ஓம் நமோ ஸ்ரீ ராகவேந்திரரின் ராஜ இந்திர பிரவீன். திருச்சிற்றம்பலம். சுபம்.